வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரோமன் ரெய்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பில் எலிமினேட் பண்ண போகிற சூப்பர் ஸ்டார் யார், அண்ட் அண்டர்டேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ராவோட டெபியூட் சொல்ல வந்திருந்தால அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பிளானே இல்லையா, அண்ட் ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் ரெஸ்ல்மேனியா 41 வர போகிறதா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 2K25 ஒரு அப்டேட். மறக்காம சேனலுக்கு புதுசாக வந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. இன்றைக்கான கொஸ்டின் என்னன்னா, இப்போ கரண்ட் ட்ரைபல் சீஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெய்ன்ஸ் தான். ஒருவேளை ஃபியூச்சர் ட்ரைபல் சீஃப் யாராக இருக்கும் சோலோ சிக்கோவா தவிர்த்து, அண்ட் சொல்லுங்க நண்பா. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராயல் ரம்பிள் 2025 வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெய்ன்ஸ் இருக்க போகிறாரு. அந்த ராயல் ரம்பிளில் ரோமன் ஒருவேளை வின் பண்ணுவார், அப்படி இல்லைன்னா எலிமினேட் ரெண்டே ஒரு ஆப்ஷன் தான் நடக்கும். அண்ட் எலிமினேட் பண்ணால் எந்த சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் எலிமினேட் பண்ணால் அதிக சான்ஸ் இருக்க மாதிரி இப்போதைக்கு அதில் பெட்டிங் ஹவுஸ் தெரிய வந்திருக்கு. இதுக்கு மேலே பெட்டிங் ஹவுஸ் கேட்டால் அப்படி பவரான கேரக்டர் ராயல் ரம்பிளில் இருக்காங்களே, அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் தான். அண்ட் சிஎம் பங்க் ரோமன் ரெய்ன்ஸை அதாவது தள்ளி விட அதிக சான்ஸ் இருக்க மாதிரி இப்போதைக்கு அவரே வந்து சொல்லிட்டாரு. அண்ட் பிளட் லைன் மெம்பர் பிளட் லைன் ஃபேமிலியே இருந்தாலும் அவங்க தள்ளி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ட் ரூம் ஆகிட்டார். அவங்க பக்கம் இன்னும் முடியலை, செத்துலாம் ஷீல்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் ஜான்சினா ரிட்டையர்மெண்ட் டூர்னால அவர் வந்து ஒருவேளை லாஸ்ட் மினிட்ல ரோமனை தள்ளி விடலாம். அண்ட் ஜாக்கப் ஆட்டு ஒருவேளை ட்ரைபல் சீஃப் ஸ்டோர் லைன் அகைன் வந்து நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுன்னா மேபி சான்ஸ் இருக்குது ஜாக்கப் ஆட்டு தள்ளுறதுக்கு. ஜே உசோவா இது எனக்கு தெரியல. அண்ட் சோலோ சிக்கோவா சான்ஸ் இருக்குது. எல்லாம் நைட் அண்ட் ராம ஸ்டுடியோ இதெல்லாம் வந்து பேக்கப் தான். அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் தான் ஃபேவராக இருக்குது ரோமனை வந்து தள்ளி விடுறதுக்கு. அண்ட் ரோமனை வந்து எலிமினேட் பண்ண சிஎம் பங்க் சான்ஸ் இருக்குது. ஒருவேளை சிஎம் பங்க்கும் வின் பண்ணல அண்ட் ரோமனும் வின் பண்ணலன்னா பால் ஹியூமன் வச்சு ஒரு ஸ்டோரி லைன் கொண்டு வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரெஸ்ல்மேனியா 41 ஒரு மேட்ச் வந்து பண்ணிடுவாங்க. இது வந்து ரோமன் ரெய்ன்ஸோட ஒரு பேக்கப் பிளானாக இருக்குது. ஓகே, நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து கோடி எதனால சாம்பியனாக இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதில் ரோமன் வந்து அடிக்கடி வரமாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட் பண்ணி எனக்கு சத்தியமாக அந்த திருப்பி அதை சொல்ல என்ன சொன்னார்னா, ரோமனுக்கு வந்து அந்த கேன்சர் இருக்குல்ல அது இப்போ சரியாயிருச்சு, ஆனால் இருந்தாலும் அவர் உடம்புக்குள்ளேயே தான் இருக்குது, அவர் அது கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, அவர் அதை முதல் புரிஞ்சுக்கோங்க ப்ரோ. அதே மீறி ரோமன் ரெய்ன்ஸ் வந்து சண்டை போடுறாருன்னா உண்மையிலே அவர் கிரேட்னஸ் தான் அப்படின்னு சொல்கிறார். ஒரு ரியலி நான் அந்த ஒரு விஷயத்தையும் மறந்துட்டேன். ரோமன் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே கிரேட்டு தான். அது மட்டுமே இல்லாமல் ரோமன் ரெய்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதே கேன்சரால் அவர் பாதிக்கப்பட்டப்போ அவர் அந்த டைமில் இருந்தார். அண்ட் ரொம்ப எவ்வளோ கஷ்டப்பட்டாரோ அதே மாதிரி அந்த சின்ன பையன் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒவ்வொரு ஆசிரமம் தான் போய் அந்த கேன்சர் இருக்கிற எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா குணப்படுத்திக்கிட்டு இருக்கார் ரோமன் ரெய்ன்ஸ். உண்மையிலே இவர் வந்து ஒரு சில சூப்பர் ஸ்டார் அந்த இடத்துல ஹீலாக இருந்தாலும் அண்ட் வெளியே வந்து பேபி ஃபேஸாக தான் இருக்காங்க. உண்மையிலே ரோமன் ரெய்ன்ஸ் அண்ட் ஜான்சனே ஏகப்பட்ட சூப்பர் ஸ்டார் இருக்காங்க இந்த மாதிரி செய்கிறதுக்கு. அண்ட் உண்மையிலே கிரேட்னஸ் தான் அவங்க எல்லாருமே. அண்ட் நம்பர் 2 இப்போ லாஸ்ட் நடந்த ஸ்மாக்டவுனோட வியூஷிப் தெரிய வந்திருக்கு. அந்த ஸ்மாக்டவுனில் என்ன நடந்துச்சு, சோலோ சிக்கோட அந்த அவர் வந்து அமைதியாக போகிற மூமெண்ட்டு அண்ட் கோடியோட மேட்ச்சு எல்லாமே நடந்தாலும் அந்த ஒரு ஸ்மாக்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா வியூஷிப் ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் அதுக்கு முன்னாடி இருந்த ஸ்மாக்டவுனில் 1.53 மில்லியன் வியூஷிப்பு அண்ட் இந்த டைமில் 1.40 மில்லியன் வியூஷிப்பு கிட்டத்தட்ட டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு. அண்ட் இது வந்து ரொம்ப லோனால இது வந்து யூஎஸ்சி நெட்வொர்க்னால கொஞ்சம் லோ தான். அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் நெட்வொர்க்கு அதெல்லாம் பயங்கரம் 3.7 மில்லியன் ரா, அதெல்லாம் எங்கே இருக்குது பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ யூஎஸ்சி நெட்வொர்க் எப்போவுமே லோ தான், ஆனால் இது ஓகே தான் என்னை பொறுத்தளவுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் 2K25 அப்டேட் தான். இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்து ட்ரெண்ட் ஆயிருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி தான் 2K25 இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி நம்மளும் எல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தோம். இந்த வீடியோ பார்த்தோன்னே இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எப்பூரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டோரி அப்படியே உரிச்சு வச்சுருந்தாங்க. ஆனால் இது வந்து ஃபேக் வீடியோ. ஆனால் பட் இருந்தாலும் இப்போ இது வந்து அஃபிஷியல் வீடியோ மாறிடுச்சு. புரியல இந்த வீடியோ மாதிரி தான். இந்த வீடியோவில் என்னென்ன மூவ்மெண்ட் நடந்திருக்கோ என்னென்ன புது ஸ்டோரியில் இன்வால்வ் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 2K25 பண்ணியிருக்காங்களா. அந்த மாதிரி தான் இப்போதைக்கு அப்டேட் வந்திருக்கு. 2K25 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறத விட ஏகப்பட்ட எல்லா ஸ்டோரிலையும் அப்லோட் பண்ணியிருக்காங்களா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட் டு ரெஸ்ல்மேனியான்னு இருக்கும்ல அந்த மாதிரி சாப்டரில் இருக்குமா இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் சொல்லிட்டாங்க. அண்ட் மெயின் இவன் ஜே உசோ அண்ட் லிவ் மார்கன் இவங்கெல்லாம் பேசியிருக்காங்க 2K25 மூலிமா. இப்போதைக்கு அதோட லான்ச் டேட் வந்து சொல்லிட்டாங்க. ஜனவரி 28 ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா. லான்ச் டேட் ரெஸ்ல்மேனியாக்கு அப்புறம் தான். அதெல்லாம் காசு அதிகம், நம்மளால ஆக முடியாது. பட் இருந்தாலும் 2K25 ஆல்மோஸ்ட் ரியலாக இருக்க போதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்பர் 3 என்ன ரிக்கி ஸ்டாக் பற்றி. இப்போதைக்கு ரிக்கி ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா AEW ரிலீஸ் பண்ண சொல்லி கேட்குறாரு. அவர் ஆல்மோஸ்ட் 10 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா AEW ஒரு மேட்ச் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் அதாவது கொலிஷன் சொல்ல லாஸ்ட் எபிசோட மார்ச் 30 பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா என்ன ஒரு அப்டேட் இருந்துச்சுன்னா இவர் வந்து AEW கம்பெனி விட்டு வெளியே போகிறாரு, வெளியே போய் WWE சேர போகிறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போதைக்கு WWE சேர்க்கல அண்ட் AEW அகைன் வந்து அவரால் போக முடியல. இப்போதைக்கு அவர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு AEW மேனேஜர் கிட்ட. அண்ட் திருப்பி வந்து இவர் வந்து AEW ரிலீஸ் பண்ண சொல்லி. அண்ட் இப்போ AEW என்ன ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க தெரில. அண்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்ட்டு ஏற்கனவே இப்போதைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் லாஸாக போகிற மாதிரி தெரியுது. அண்ட் இவரை திருப்பி
கான்ட்ராக்ட் சைன் பண்ணி கூப்பிடுவாங்களான்னு தெரியல. அண்ட் இப்போதைக்கு எஜ்ஜு ஏகப்பட்ட சூப்பர் ஸ்டார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. அது ஃபுல் டைமரா அவங்களோட கடனை எப்போ அடைப்பாருன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ராயல் ரம்பர் 2025 பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இப்போதைக்கு அவங்க என்னென்ன மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா மென்ஸ் ராயல் ரம்பருக்கான ஒரு மேட்ச், உமன் டிவிஷன் ராயல் ரம்பருக்கான ஒரு மேட்ச், அண்ட் கோடி வர்சஸ் கெவின் ஓவன்ஸ்க்கான டபுள் டைட்டில் மேட்ச் வந்து பண்ணிட்டாங்க. இந்த ரெசல்மேனியாக்குள்ள கோடியை டபுள் சாம்பியன் ஆகிடலான்னு WWE முடிவு பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஓகே. ஆனால் இருந்தாலும் இப்போ வந்து உமன் டிவிஷன் சைட்லேருந்து ஒரு மேட்ச் வந்து பண்ண போகிறாங்களா. அண்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஒருவேளை டிஃபனி ஸ்டாட்டனா இல்லை வந்து ரியா ரெப்லியா, அது வந்து இன்னும் டவுட்டாக தான் இருக்குது. அண்ட் என்னை பொறுத்தளவுக்கு அதிக சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபனி ஸ்டாட்டன் வந்து ஒரு மேட்ச் வந்து பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு ரூமர்ஸ் போகுது. அண்ட் ரியா ரெப்லி சான்ஸ் கம்மி தான். டிஃபனி ஸ்டாட்டன் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணி அண்ட் ரியா ரெப்லி வந்து ராயல் ரம்பருக்குள்ளே கொண்டு வரதா ஒரு ரூமர்ஸ் போகுது. அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் 4 ரியா ரெப்லி பற்றி தான். அண்ட் ரியா ரெப்லி வந்து பார்த்தீங்கன்னா ராவோ டெபிட் சொல்ல நியூ சாம்பியன் ஆனாங்க. அந்த டைமில் டெட்ஃபீனம் அண்டர்டேக்கர் பேடாஸ் கேரக்டரில் வந்து வந்திருந்தாரு. அண்ட் இந்த ஒரு மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரெப்லிக்கே தெரியாதான், அதை வந்து அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு மூமெண்ட்டு அவங்க எக்ஸ்பெக்டே பண்ணலையா. அண்ட் பேடாஸ் அண்டர்டேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வருவான்ட்டு. அண்ட் ஒரிஜினல் பிளான் என்னன்னா பெக்கி லன்ச்சை தான் ரிட்டர்ன் பண்ணி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து அங்கே ஒரிஜினல் பிளான் அதான் தான் இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சி கூட பார்க்கல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அண்டர்டேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ரியா ரெப்லிட்ட பேசியிருப்பார். அண்ட் பேசி தான் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வந்து பண்ணியிருப்பாங்க. டைட்டில் தூக்குறதும் சரி, அண்ட் இந்த கையை தூக்குறதும் சரி, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கர்கிட்ட அவங்க வந்து பேசியிருப்பாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். நான் அந்த டைம் வந்து யோசிக்கல. நான் அந்த டைம் வந்து சும்மா சிரிச்ச மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். அண்ட் கலாய்ச்ச மாதிரி அண்டர்டேக்கரை. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா WWE அவர்கிட்ட சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க. அதை வந்து அவங்களுக்கு வந்து கன்வே பண்ணி அண்ட் இந்த ஒரு மூமெண்ட் அந்த கையை தூக்குறது சரி, சாம்பியன்ஸ் திரும்பி பார்க்குறது சரி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் சொல்லி கொடுத்துருக்காராம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா லண்டன் பற்றி. இப்போதைக்கு ரெசல்மேனியா 42 வந்து பார்த்தீங்கன்னா லண்டன்லாம் நடத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து ஏற்கனவே வந்து அவங்க புக் பண்ணிட்டாங்க. ரெசல்மேனியா 43 வேறு எங்கே நடக்க போது ஆல்மோஸ்ட் அதுவும் சொல்லிட்டாங்க. அண்ட் அது வந்து கன்ஃபார்மாக நடக்க சொல்கிறேன். இப்போதைக்கு 42 லண்டன்லாம் நடத்த போகிறாங்களா, ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்மான நியூஸ் இது. ராயல் நம்பர் 2026 வந்து பார்த்தீங்கன்னா சவுதியில் நடத்த போகிறதா சொல்லிட்டாங்க. அதுவே ஏகப்பட்ட பிரச்சனை ஆச்சு. லண்டன் இது ஓகே பண்ணிக்குவாங்க. ஆனால் என்ன, நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெசல்மேனியா 3 மணிக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால ரொம்ப நல்லது. அண்ட் நம்மளுக்கு நல்லது, அவங்களுக்கு வந்து கோவிந்தா. நம்பர் 5 ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் பற்றி. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 39 அதுக்கப்புறமா திருப்பி வரப்போறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ரெசல்மேனியா 39 அவர் வந்து பெரிய சம்பவம் பண்ணியிருந்தாரு. கெவின் ஓவன்ஸோட ஒரு மேட்ச் பண்ணியிருந்தாரு. இப்போ ரெசல்மேனியா பற்றி CU இன் லாஸ் வேகாஸ் அப்படின்ட்டு ட்வீட் போட்டதில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா CU தேர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. லிட்ரலி இதை கேட்டோன்னே எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். ரெசல்மேனியா 41 ஏகப்பட்ட சூப்பர் ஸ்டார் ரிட்டையர்மெண்ட் இருக்க போது, அங்கே ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டினோட ஆட்டமும் இருக்க போது. அண்ட் இவர் யார் இந்த டைம் வந்து ஃபேஸ் பண்ண போகிறாரு, ஒரு கெவின் ஓவன்ஸ் சான்ஸ் கம்மி. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மேட்ச் பண்ண மாட்டார், அப்பீரன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு ஒரு இந்த காரில் வர்றது அண்ட் பில்டப் பண்ணுறது, இந்த ப்ரொமோஷன் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து பண்ணிக்குவார். அண்ட் எனக்கு தெரிஞ்சு மேட்ச் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஒரு ரெசல்மேனியா எல்லாத்தையோட சோகமாக முடிய போது. அண்ட் ஸ்டார்டிங்கும் பயங்கரமாக இருக்க போது. ஒருவேளை டைட்டில் சேஞ்ச் ஆகலாம் கோடிட்டு வந்து. அண்ட் ஒருவேளை ரிட்டையர்மெண்ட் ஜான்சினோட ரிட்டையர்மெண்ட் தள்ளி போக சான்ஸ் கிடையாது. அங்கே ரிட்டையர்மெண்ட் ஆக தான் போகிறாரு. அண்ட் ராமஸ்க்கு ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு, கோல்ட்பர்க் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு. அண்ட் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பா. See you in the next video. Thank you for watching. வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டாரை பற்றி அப்டேட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.